my god! வணக்கம் நண்பா நண்பிகள். இந்த வீடியோ என்னென்னா, இந்த இயர் முடிய போகுது, அதுக்கான ஒரு எண்டிங் வீடியோ தான் இது இருக்க போகுது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2024 சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன பேசியிருப்பேன்னா, இந்த வருஷத்தில் நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிருந்தேனோ அதெல்லாம் ஒரு இதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு பாயிண்ட்டாக நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அது நடந்துச்சான்னு கேட்டால், அதில் எதுவும் என்ன சொல்கிறது, 10 பாயிண்டில் 2 பாயிண்ட் நடந்திருக்கு, இது 8 பாயிண்ட் நடக்கலை. அதான் என்னோடய கதை. ஒன்று, இந்த இயருக்குள்ளே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோன்னோ, இன்னும் 600 தான் நிற்கிறோம். ஓகே, எனக்கு 600 தானே அப்படின்னு இல்லை, 600 அப்படின்ருக்கு எனக்கு அந்த ஃபீலு. அதனால் இப்போ ஓகே, மெல்ல மெல்ல கூடவும் செய்யுது, அதுக்கான நம்ம வீடியோவும் பண்ண முடியல. அந்த வீடியோ நான் பேசிப்பேன், அது ஒன்று. அப்புறம் இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதி தான் இருக்கேன். அது முடிஞ்சோன்னா அதுவும் இந்த அடுத்த இப்படி தான் போன வருஷமும் சொன்னேன், அடுத்த இயர் கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணுவோம். இந்த இயரில் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகால் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லாம் நல்ல ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நல்லா போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இடையில நிறைய டெம்ப்ளேட் உருவாச்சுல. இப்போ இன்ஸ்டாவில், யூடியூப்பில், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதில் வைக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு சில டெம்ப்ளேட்டு, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்ஸ்டாவில் அதிகமாக டெம்ப்ளேட் இருந்தது, அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க இருங்கப்பா. அந்த டெம்ப்ளேட்டு திவாகர்னு ஒருத்தர், அவர் நல்லா தான் அவர் பண்ணுறது சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை எல்லாருமே சில சேனல்ஸ் கூப்பிட்டு வச்சது ஏதோ அவரை கலாய்க்கிற மாதிரியே தெரியுது. அது வாண்டடாக பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் என்னன்னு தெரியலை. அது அவர் இந்த வருஷத்தில் நிறைய பேர் நீங்கள் எது பண்ணாலுமே அக்காக்கள்னு இந்த வருஷத்தில் ஒரு சில லைன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் சோசியல் மீடியா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அக்காக்கள்னு பிரித்து வச்சுருந்தாங்க, டெய்லர் அக்கா, டெலிவிஷனல் அக்கா அப்படின்ட்டு. அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் நல்ல விஷயம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதிகமாக சொல்கிறது இந்த மழை டைம் ஸ்டார்டிங்கில் மழை வர ஆரம்பிச்சில்ல. தூத்துக்குடி சைடெலாம் திருநெல்வேலி சைடெலாம் மழை சரியான ஒரு பெரிய மழை. இப்போ அங்கே மழை பெய்யறத நமக்கு நம்ம பக்கத்தில் ஏரியான்றதால புதுசாக. இப்போ சென்னையில் விழுப்புரத்தில் பெய்யுறது இப்போ சென்னையில் மழை பெய்யுதுன்னா அவங்க சீசனாக ஏதோ மழை சீசன் அதுக்கு ரெடி ஆகிற மாதிரியே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. தூத்துக்குடி சைடெலாம் அவ்வளவு வீடெல்லாம் பாதி வீடு இடிஞ்சு தரமட்டமாகி இருக்கிற இடமே இல்லாமல் இப்போது அந்த மாதிரி ஆகிட்டு இந்த டைம். அந்த நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஐயோ. அப்புறம் நல்ல விஷயம்னா நம்ம நல்லா தான் பேசணும் என்றைக்குமே. ஒரு வருஷத்து ஆகுதுன்னா நம்ம ஆகிற அந்த ஆளுக்கு, இப்போ என்னையே எடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வயசு தான் கூடும், அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு வயசு கூடிடும் எனக்கு. அப்படி நம்ம வயசு கூட நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, கொஞ்சம் மெச்சூராக யோசிக்கணுமோ, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரியாலிட்டியாக யோசிச்சுப்பார். நீங்கள் இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்காத அப்படின்னு எனக்குள்ளேயே நான் இந்த சேனல் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன். இந்த வருஷம் பார்க்கணுன்னு தெரியும், இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் மாறணுமோ. நம்ம மொத்தமாக மாறுறதில்ல, நம்ம பேசுகிறதுல அதை சொல்லலை, நடந்துக்கிற விதத்தில், நம்ம செய்கிற செயலில் அதை சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம மெச்சூராக இருக்கணுமோ. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கே சார் அந்த மாதிரி. என்ன தான் நம்ம காமெடியாக பேசினாலும், ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும், அது நம்ம ஃபன்னாக சொல்கிறோமா சீரியஸாக சொல்கிறோமா அந்த ரிதத்தில் தான் இருக்குது. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். எனக்கு இந்த இயர் என்ன சொல்ல போனால், நான் நினச்ச மாதிரி நடந்துச்சா கேட்டேன், இல்லை, ஒரு சில மிஸ்டேக் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லலை, ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒன்று தான் எனக்கு எழுதி வச்சுருக்கேன். ஆனால் எப்போ எடுப்பேன் கேட்டு அதுக்கு எடுத்த கேமராவோ நடிக்க ஃப்ரெண்ட்ஸோ இன்னும் நம்ம கிடைச்சா நம்மளும் விஷயத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம பண்ணி பார்ப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு புது அட்டம்ப்டாக இருக்குது. என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் திருப்பம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னென்னா சோலோ ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்குன்னு கதை அப்படின்னா இங்கேக்குள்ளே நடக்கிற மாதிரி யோசிச்சு வச்சு எழுதுனா பரவாயில்ல. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 400 பேர் பார்த்துருக்காங்க, வியூஸ் ஜஸ்ட்டு 400 தான். ஆனால் அதுவே எனக்கு பெருசாக ஓகே 400 பண்ணியிருக்கடா அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு இருக்குன்றது. அதனால் அதை நான் புது அட்டம்ப்டாக பண்ணேன். அதுவுமே நல்லா இருக்குது.
இதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வருமானு கேட்டால் அப்பப்போ வரும். ரெசிஸ்டண்ட்டாக வீக்கெண்ட்லி வருமானு டவுட்டு தான் எனக்கு. ஏன்னா அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதனால் டெய்லி ஷார்ட்ஸ்லாம் வந்துடும். அது நான் கன்ஃபார்ம் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லாம் வந்துடும். அப்புறம் வந்துட்டு இந்த இயரில் எனக்கு பிடிச்ச ஒரு சில அனிமிஸோ மூவிஸோ சினிமா பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்துச்சுல. அது இந்த இயரில் பெஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். வந்துட்டு தளபதி படம் தான். கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொட்டுக்காளி, மெய்யழகன், கோழிப்பண்ணைங்கிற செல்லத்தின் ஒரு படம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமரன், லேடி பக்கர், நிறையா இருக்கு. இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனால் லிஸ்ட்டு போய்க்கலாம் இருக்கும். நிறைய படம். ஏதோ ஒரு படம் டக்குனு வர மாட்டேங்குது. சொர்க்கவாசல் அப்படின்ட்டு இந்த இயரில் எனக்கு பிடிச்ச படம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் எனக்கு இந்த இதுலலாம் பிடிச்ச படம். உங்களுக்குமே இந்த இயரில் நீங்கள் ஒரு படமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பார்த்த ஒரு சீரீஸாக இருக்கட்டும் பிடிச்சதுன்னா கமெண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த 2025 நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு என்றைக்குமே வந்து இந்த வருஷம் முடிவில் முடிவு எடுப்பேன். இந்த வருஷம் இந்த தப்புலாம் நான் பண்ணிட்டேன், அடுத்த வருஷத்தில் இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜிம்முக்கு போகிறது, டயட்டில் இருக்கிறது, புக் வாசிக்கிறது. எனக்கே இப்போ தான் ஒரு 2 மாதம் புக் வாங்கி நானே படிக்க ஆரம்பிக்கிறேன். அது எந்த மாதிரினா சினிமா ரிலேட்டடாக சினிமா பற்றி இருக்கிற ஒரு சில புக்ஸு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரே ஒரு புக் மட்டும் படிச்சிருக்கேன். ஏன்னா புக்கு வாசிக்கிறன்றது வந்து இப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து புது புது சிந்தனைகள் வளரும், நல்ல தாட்ஸ் யோசிக்க முடியும், நல்ல ஒரு கற்பனையை உங்களால் உருவாக்க முடியும்ட்டு புக்ஸ் படிக்கிறது வந்து கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு இப்போ எனக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, ஓகே இந்த மாதிரி புக் வாங்கி படிக்கணும், நீ அடுத்த வருஷத்துல புக் வாங்கி நம்ம படிக்கணுன்ட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. இனிமேல் புக்ஸ்லாம் நம்ம வாங்கி படிக்க போகிறோம். ஆனால் நம்ம சேனல் ஷார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். நான் அதெல்லாம் விட்டுறவே கூடாதுன்னு நினைப்பேன். என்னன்னாலும் சரி, எத்தனை வருஷம்னாலும் சரி, இந்த சேனலை விட்டுறக்கூடாது. எப்படியாவது இதை நம்ம வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி 600 வந்திருக்கோம், சீக்கிரம் 700 வந்துடும், 800, 900, 1000 கண்டிப்பாக வந்துடும்ன்றது எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. அது நடக்கும். ஆனால் நான் எல்லாமே வந்து இப்படி டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறேனோ எனக்கே புரியுது. எதுவுமே சீக்கிரம் நடக்காது. அது சீக்கிரம் நடந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு நினைக்காது. கொஞ்சம் மெல்ல தான் நடக்கணும். அது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கேற்ற வேலையை நம்ம பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு இந்த வீடியோ மட்டும் போட்டுட்டு வியூஸ் வரல எனக்கு போகலன்னா அது என்னோடய தப்பு தான். அதை நான் மாற்றிக்கணும். இவ்வளோ தான்ப்பா. ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் ஒரு வழி ஆக்கிருச்சுங்க. உண்மையை சொல்லப்போனால் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு மாதமும் 12 மாதம் 12 சொடை கொடுத்த மாதிரி டக்குன்னு போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம்
மாணிக்கன் படம் வந்து மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. தம்பிக்கு சோறு இல்லன்ட்டாங்க நம்மளே. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எப்பயுமே நம்மதான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ.